ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலே, கோவில்களிலே, ஆலயங்களிலே சங்கு ஒலி, சங்கு ஊதும் பழக்கம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் மனிதன் இறந்த சடலத்திற்கு முன்பாக ஊதுவது தவறானது. இப்பொழுதாவது அதை திருத்திக் கொள்வது நல்லது. இறைவனுக்காக கொடுத்தப்பட்ட சங்கை அதற்கு பயன்படுத்துவது உத்தம பலனை தரும். மேலும் இந்த சங்குகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பெரிய புராணம். சங்கானது எப்படியெல்லாம் ஏற்பட்டது, எங்கெல்லாம் கிடைத்தது, எத்தனை விதமான சங்கு, என்னென்ன பலன். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 12 விதமான சங்குகளையான வைத்திருக்க வேண்டும். மிக மிக பல கோடி தெய்வ சக்திகளையும் தினமும் உங்கள் வீட்டுக்குள்ள பெரிய மகான்கள், மகரிஷிகள் சூக்ஷமமாக உள்ளே நுழைந்து உங்களை ஆசீர்வதிப்பதுடன் அங்கே அமர்வார்கள். இப்படி சங்கை பற்றி நமது வாத்தியார் சொன்னியதை பலரும் கேட்டிருக்கிறார்கள். புத்தகத்திலும் அதை எழுத்து வடிவமாகவும் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சங்கினை தவறாக பயன்படுத்தாதீர்கள். ஆனால் எல்லோருக்கும் சொல்லுங்கள். இதை சொல்வதனால் உங்களுக்கு பலன்கள் கூடி வருமே தவிர கண்டிப்பாக எந்த பலனும் குறையாது. ஆகையினால் இப்படி அருந்ததி வசிஷ்டர் 2 பேரும் தம்பதியர், சிறந்த தம்பதி. நாம் திருமணத்தில் பார்த்திருக்கோமே. அருந்ததி பாத்தியா, அம்மி மிதிச்சியா கேட்குறாங்கல்ல. செய்வதெல்லாம் கிடையாது, அது இருக்கட்டும். ஆகையினால் அவர்கள் ஊதிய சங்கொலியில் அப்படி ஒரு நாதம் பிறக்கும். அப்படி இந்த நாதமானது காற்றில் பறந்து அப்படியே ஆறு, கடல், இப்படி பல நீர்நிலைகளிலே விழுந்த போது அவைகள் துளித்துளிகளாக மாறி ஒரு சங்கு உற்பத்தியானது. அதுதான் பசுமடி காம்பு சங்கு. இதில் மகரிஷிகளின் திருக்கரங்கள், காமதேனுவின் புனித சக்தியும் அப்படியே சேர்ந்து விட்டது. இப்படி திரு அண்ணாமலையிலே உண்ணாமலை அம்பிகையின் திருமேனியில் பட்டு மேலும் இந்த சங்கின் முழுமையான பலன்கள் இந்த பூலோகத்திற்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நமது சித்தர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு இந்த சங்கை பற்றி தெரிவித்தார்கள். இப்படி அதை வைத்து திருவண்ணாமலையிலே ஒரு தரிசனம் இருக்கிறது, பசுமடி காம்பு தரிசனம். இந்த தரிசனத்தை பெற்ற அடியார்கள் பல 1000 பேர் இருக்கின்றார்கள். இவர்களும் இந்த தரிசனத்தை எல்லோருக்கும் காட்ட வேண்டும். இப்படி பசுமடி காம்பு சங்கினை அவ்வப்பொழுது புனிதமான வீட்டில் உள்ள நீரில் அலம்பி குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு ஹோரை நேரத்திலும், உதாரணமாக இன்று செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரையிலே ஊத வேண்டும். அதன் அடுத்து வருகின்ற சூரிய ஹோரை, சுக்கிர ஹோரை, புதன் ஹோரை, சந்திர ஹோரை, சனி ஹோரை என்று ஒவ்வொரு ஹோரை நேரத்திலும் சங்கநாதம் முழங்க முழங்க அந்த ஹோரை தேவதைகள் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான வரப்பிரசாதத்தை தருவார். சங்கூதும் வாயினால் ஒரு நல்ல சொல்லை சொல்லி நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னால் அது பல கோடி மடங்கு பெருகும். ஒரு வியாபாரத்தில் போய் முதல் வியாபாரம் பண்ணி பாருங்க, அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. ஆகையினால் சங்கை ஊதுவதால் முதல்ல பிராணாயாம சக்தி. நீங்கள் 1000 முறை கண்ணை மூடி ஒரு இடத்தை பார்த்து அமர்ந்து பிராணாயாமத்தை கும்பகம், ரேசகம், பூரகம் முறையிலே செய்யும் பொழுது ஏற்படுகின்ற நமக்கு கிடைக்கின்ற பலன், ஒரு முறை சங்கை முறையாக ஊதினால் அப்படியே பல 1000 பிராணாயாம சக்திகளையும் தரும் என்பது உண்மையான நமது கண்கூடாக கண்டு வாத்தியா சொன்னதை நிரூபித்து பார்த்திருக்கிறோம். ஆகினால் எப்பேற்பட்ட இருதய வியாதியும் நீக்குகின்ற சங்குலி, சங்கு சத்தம், சங்கு ஊதுவது. இப்படி ஒரு சங்கை பார்த்தாலே நமது திருஷ்டிகள் பறந்துவிடும். நம்ம மேலே உள்ள சொல்லுமே சில பேர் ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை இப்படியெல்லாம் சொல்கின்றார்கள். அது உண்டுதான். பல நிழல் ஆடும் பேய் பிசாசுகளுடன் சேர்ந்து புத்தி தடுமாற்றம், புத்தி கோளாறு, மனநோயாளிகளைப் போல் படுத்த படுக்கையாக, அதுதான் ஆங்கிலத்தில் சொல்வார்களே தன் நிலை மறந்து கோமா நிலைக்கு பல வருடங்களாக வீட்டிலோ மருத்துவமனையிலோ இருக்கின்றவர்களுக்கு இது தெரிவதில்லை. காரணம், வைத்தியர்கள் இதை ஒன்று தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம்,
இல்லை என்றால் அவர்களுக்கு சொல்லாமல் இவர்கள் வைத்தியத்தில் நாட்டம் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கலாம். மேலும் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றபடி நல்ல காலம் வந்தால் நல்ல செய்தியும் நல்ல மனிதர்களும் நல்ல தொடர்பும் இவையெல்லாம் கிட்டும். இது நமது முன்வினை கர்மா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்காகத்தான் எல்லோருக்கும் சொல்லுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று ஏன் சொல்லுகின்றோம் என்றால், நீங்கள் சொல்லுகின்ற சொல்லில் செயலில் கிடைக்கின்ற புண்ணியமும் தானம் தர்மம் செய்வதை விட பல கோடி மடங்கு உங்களுக்கு புண்ணியம் வரும். அதனால்தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள், ஒன்றாக கூடி செய்யுங்கள், சத்சங்கமாக செய்யுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். இருக்கட்டும், இப்பொழுது வியாபாரிகள் இருக்கின்றார்கள். எந்த நேரத்தில் எந்த பொருளுடைய விலை வீழ்ச்சி அடைஞ்சி நம்ம அதிகமான விலைக்கு வாங்கி வைக்கிற பொருள் திடீரென்று பல ஆயிரக்கணக்கில் கீழே இறங்கி நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுமோ, என்ன நடக்குமோ என்று ஏங்காத வியாபாரிகளே கிடையாது. அவர்கள் தங்களுடைய கடைகளில் ஒவ்வொரு ஹோரை நேரத்திலும் ஒவ்வொரு விதமான, குறிப்பாக காமதேனு பசுமடி காம்பு சங்கை ஊதுவதாலும் மற்றும் பலவிதமான சங்குகள் இருக்கின்றது. அதை தக்க குரு மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்தில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதெல்லாம் இயற்கையாக கிடைக்கின்ற சங்கு அரிதாகிவிட்டது. செயற்கை முறையிலே டை போட்டு சங்குகளை செய்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்தியை கேட்கும்போது மன வேதனை தருகிறது. ஏனென்றால் சங்கை போல ஒரு மாவை அரைத்து அதை டையை போட்டு சங்கை வடித்து எடுக்கின்றார்கள். ஆகையினால் உண்மையான சங்கு என்பதை ஒரு உத்தம குருவை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு சங்கானது இருக்கிறது, ஐவிரல் சங்கு என்கின்ற ஒரு சங்கு. இதை ஊதுவதால் எப்பேற்பட்ட புத்திர தோஷமும் நீங்கிவிடும். கதிர்காமத்துறை சங்கு என்று கூட நமது வாத்தியார் சொல்வார். கதிர்காமத்துறை முருகா என்று சொல்வாரே, கதிர்காமத்துறை சங்கு. இப்படி பஞ்சபூத பிராணாயாம சங்கு, இப்படி நாகதோஷங்களை எல்லாம் நீக்குகின்ற அற்புதமான சங்கு வகைகள் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய திருஷ்டிகளையும் விரட்டக்கூடிய சங்குகள் நாம் முன்னாடியே கொடுத்திருக்கிறோம். ஸ்ரீரங்கம் எண்ணில் திரு வெங்கடகிருஷ்ணனை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சங்குகளை வாங்கும் பொழுது கூட ஒரு நமது வாத்தியாரிடம் இருந்து ஒரு பயிற்சி பெற்ற உத்தமருடைய திருக்கரங்களிலிருந்து வாங்குங்கள். எந்த ஒரு பொருளையும் நாம் இருக்கிறோம், உதாரணமாக ஒரு நகை வாங்குகிறோம், உலகம் புகழும் ஒரு நகை கடைக்கு ஏன் ஓடுகின்றோம்? ஒரு சாதாரண மனிதனிடம் வாங்குவதில்லை. அப்படி உலகத்தையே பலவிதமான சித்தர்களை பற்றி தெரிந்தவர் திருக்கரங்களில் வாங்குவது உத்தமம் அல்லவா? யோசித்து செய்யுங்கள். இதை வாங்க வேண்டும் என்று நாம் அழுத்தம் கொடுக்க மாட்டேன். காரணம், இது கிடைக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. இப்படி பலவிதமான கண்ணுக்கே தெரியாத அளவுக்கான வலம்புரி சங்குகள் உண்டு. இப்படி அதாவது சகாதேவ மகாபாக்கிய சங்கு என்ற ஒன்று உண்டு. அதை யார் ஒருத்தன் பார்த்தாலே போரும், அவன்தான் குபேரன், செல்வ கடாட்சம் பெற்றிருப்பான். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி கடைக்காட்டு குங்குமச்சிமிழ் செல்லுகின்ற வழியிலே பயணங்களிலே விபத்து ஏற்படாமல், தகராறுகள் ஏற்படாமல் திரும்பி வருகின்ற சங்குகள், நாகதோஷத்தை முற்றிலுமாக நீக்கின்ற சங்குகள், பெண்களுக்கு நல்ல நேரத்திலே திருமணம் நடக்கும்போது கெட்ட வார்த்தைகளை அவருடைய சொந்தக்காரர்களே உபயோகப்படும். நாசமாக போகட்டும் இந்த கல்யாணம், என் வயிறு எரியுது அப்படி என்று யாரோ ஒருத்தர் சொல்லுவார்கள். அதனால்தான் மாங்கல்யம் தந்துனா ஜெயனாம் அவ ஜீவன ஹேத்துனா என்று சொல்லும் பொழுது எல்லா மேலவாத்தியம் சகல வாத்தியம் கெட்டி மேளம் என்று சொல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்தமான கெட்ட செயல்கள் சொல்கள் அந்த தம்பதிகளுடைய காதுகளில் கேட்கக்கூடாது. மனம் ஏங்கி விடுவார்கள், மனம் உடைந்து விடுவார்கள் என்ற பல காரணத்தினால் இப்படி மந்திரங்களை ஓதும்பொழுது கூட இசைகளை மங்கள வாத்தியமான மேலவாத்தியத்தையும் நாதஸ்வரத்தையும் முழங்க வைத்தார்கள். இப்பொழுது டமார செட்டு வந்துவிட்டது. திருமணத்திற்கு முதல் நாளே ரிசப்ஷன். இப்படி திருமணத்திற்கு மணமகன் மணமகள் பெயர்களையும் புகைப்படங்களையும் எடுத்து பல இடங்களிலே பெரிய பெரிய அளவிலே டிஜிட்டல் போர்டு வைத்து இருக்கிறார்கள். இது என்ன செய்யும்? அநேகமாக இப்படி வைத்தவர்கள் இப்பொழுதெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால்,
வழக்காடும் நீதிமன்றத்தில் விவாகரத்தை கேட்டு அப்ளை செய்து விட்டார்கள். ஒரு குடும்பத்திலையும் அடி தட்டி தகராறு. இப்படி அந்த போஸ்ட்டில் என்ன எதையா ஏன் அதனால் சொல்லி கேட்டால், அதில் தான் கெட்ட தேவதைகள் போய் உறையும். அந்த தேவதைகள் உள்ளே பூந்து அந்த நல்ல குடும்பத்தையும் ஆட்டி அம்பலத்தில் வைக்கும். இதற்கு பரிகாரம் உண்டா என்றால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு மணப்பெண்ணை தான் திருமணம் விரும்பும் ஆண் மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர, ரோட்டில் சாலையில் நடந்து போகின்றவர்கள் வருகின்றவர்கள் தவறான நோக்கம் உடையவர்கள் அத்தனை பேரும் பார்க்கின்றார்கள். ஆகையினால் அந்த திருமணத்தில் நல்ல விதமாக நடக்கும் திருமணமே இப்பொழுதெல்லாம் சண்டை வம்பில் போய் முடிந்து விடுகிறது. இப்படி டிஜிட்டல் போர்டு அடித்து இப்படி விளம்பர மோகத்திற்காக செய்து கடைசியில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இனிமேலாவது அதை நிறுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இறந்தவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி ஒட்டுவதால் என்ன நன்மை கிடைத்து விட்டது? அதனால் என்ன பலன்? பெருமையாக பேச வேண்டும். இறந்தவருடைய குடும்பத்திற்கு உதவி செய்யுங்கள். பொருள் உதவியோ பண உதவியோ எதிர்காலத்தில் அவருடைய வம்சத்திற்கு உதவியோ செய்யுங்கள். கண்ணீர் அஞ்சலி நீங்கள் செலுத்துவதனால் அந்த அஞ்சலி எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் ஆன்மா கடையேறும், அவர்கள் வேதனை அடைவார்கள். அவர்களுக்கு சொர்க்கமோ கைலாயமோ கிடைக்காது. மேலும் நரக வாழ்க்கையில் சிக்கி தவிப்பதற்கு நாம் உதவக்கூடாது. அதுதான் கண்ணீர் அஞ்சலி. மேலும் இறந்தவர்களின் திரு உடலை சுமந்து செல்லும் போது வழி நெடுகும் பூக்களை போட்டு மிதித்து செருப்பு கால்களால் மிதித்து இதுவே பிணப்பு தோஷமாக மாறி பல இல்லங்களில் உள்ளே நுழைந்து பெரிய பெரிய அரச வாழ்க்கை போல ஜமீன்தார் போல வாழ்ந்தவர்களாம் இன்று தெருவில் வந்து அம்போ என்று இருக்கின்றார்கள். பிணதோஷம். இறைவனுக்கு மாலை சாட்டுகின்றோம், இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு மாலை சாட்டுகின்றோம். இறந்தவர்களுக்கு மாலை சாற்றுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த மாலைகளை ஒதுப்புறமாக ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு மனித உடலை, அந்த பூத உடலை தன் தோளில் தான் சுமந்து செல்ல வேண்டும். பெற்றவர்களை தோளில் சுமந்து கொண்டு செல்லாமல் வாகனத்தில் ஏற்றி ஊர்வலமாக அனுப்பிவிட்டால் பெற்றவர்களுக்கு நாம் என்ன நன்றி செய்தோம்? இப்படி மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவா, தாய் தந்தை தான் தெய்வம் என்று சொன்னதால் அர்த்தம் வந்து விடாது. செய்கையால் இருந்தவர்களை விட இறந்தவர்களை போற்றி துதிப்பது தான் நம்முடைய சமுதாயத்திலே நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருமே தவிர, இருக்கும்போது புகழ்வது, இல்லை என்றால் அவர்களை இகழ்வது, அவர்களை மறந்து விடுவது, ஏதோ ஒரு படத்தை வைத்துவிட்டு சென்று விடுவது, இது தவறு. தினம் தினமே உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தையை தவிர தெய்வங்கள் அடுத்த விதத்தில் மாதா பிதா குரு, நான்காவது இடத்திலே தெய்வம். ஆகையினால் உங்களுடைய அன்னையை வணங்கிவிட்டு செல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்களுடைய குல குருவை பிடித்து கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இடிப்பார் இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாமல் கெடும். ஆகையினால்தான் இப்படி தவறான முறையிலே பலவிதமான புராணங்கள், பள்ளி கல்விகளிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாழறிவன் நற்றால் தொழாரின். இவையெல்லாம் எங்கே இருக்கிறது? வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஒருத்தர் செஞ்சார் கெட்டிக்காரத்தனமா. வள்ளுவருக்கு திருவள்ளுவருக்கு 32 அடியிலே 32 அறங்களில் சிறந்து விளங்கியதால் அவருக்கு 32 அடியிலே உயரத்தில் சிலை வைக்க ஒரு ஆசான் இருந்தான். நாங்கள் யாரையும் குறிப்பிட மாட்டோம். இப்படி விஷயம் தெரிந்தவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தானை தலைவர்களாக கடைசி வரை தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதைப் போல பட்டொளி வீசி பறக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையானது வளமானதாகத்தான் இருக்கும். இப்படி நாம் மறைந்தவர்களை கொண்டாடுவது, சித்தர்கள் என்றும் மகான்கள் என்றும் மறைவதோ அழிவதோ கிடையாது. அவர்கள் பல உருவத்தில் யார் மூலமாக வெளியில் வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இந்த சாதாரண மனிதன், இறந்து போனவன் அடுத்த நிலைக்கு வராமல் இப்படி போஸ்ட் ஒட்டி கண்ணீரஞ்சலி ஒட்டி அவர்களை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிடுங்கள். இப்படி நித்திய தர்ப்பணம், நித்திய அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே
செய்கின்ற நித்திய அனுஷ்டானம், சிவபூஜை இவையெல்லாம் செய்து தினமும் தர்ப்பணத்தை எளிமையாக செய்யுங்கள். தர்ப்பணம் செய்யும் பொழுது முதலில் நமது கர்மாக்கள் தீருவதை நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். இதை வாய்விட்டு சொல்லி சொல்லி அழுத்தும் போய்விட்டது. இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. என்னதான் நாகரிகம் முன்னேறி கொண்டிருந்தாலும் கஷ்டமானது, மனக்கவலையானது இன்னும் பின்னே போகவில்லை. அதுவும் பின்னாடியே தொடர்ந்து வருகின்றது. நாளை என்ன நடக்குமோ, எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ, பிள்ளை எப்படி இருப்பானோ, பொண்ணு எப்படி இருப்பாளோ, பயப்படாத குடும்பமே கிடையாது. நீங்களும் நான் இருக்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் என்று யாரும் சொல்லாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு எங்களால் தெரிந்த வழியை காட்டி வருகிறோம். நீங்கள் ஒரு சர்க்குருவை பிடித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வழிகாட்டும் குருவை நம்புங்கள் என்று சொல்லிவிடுங்கள். உங்கள் கடமை முடிந்தது. நான் இருக்கிறேன். ஒரு தாயே பிள்ளையை வளர்க்க வேண்டிய தருணத்தில் விட்டுவிட்டால், 5 வருடத்திற்குள் விட்டுவிட்டால் அந்த பிள்ளை தாறுமாறாக கூட போகலாம். நன்றாக வளர்த்து விட்டால் கண்டிப்பாக அந்த குழந்தை நன்றாக இருக்கும். குறிப்பாக கருத்தரிக்கின்ற காலம் முதல் தாய் ஓத வேண்டிய மந்திரங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அவையெல்லாம் விட்டு வீண் சண்டை, வம்பு, தகராறு, கெட்ட எண்ணங்கள், கெட்ட நோக்கங்கள், குறுகிய மனப்பான்மை, பேராசை இவையெல்லாம் வளர்த்து விட்டால் அந்த குழந்தைக்கு போய் படிந்துவிடும். இப்படி சில இடங்களிலே பல பேர் ஜாதகங்களை பற்றி கேட்கும் பொழுது நமக்கு நல்லவர்கள் என்று தெரியும். ஆனாலும் அவருடைய கோச்சார ரீதியிலே என்ன நடக்கிறது, இப்பொழுது என்னென்ன பலன்கள் என்று தெரிவதற்கு ஜாதகமும் வேண்டியதுதான். தினமும் ஜாதகத்தை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. தினமும் எப்பேற்பட்ட தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய தர்ம சக்திகள் உண்டு, தர்ம தேவதைகள் உண்டு. அப்படி நல்ல வழிகாட்டும் ஆசான்கள் அங்கங்கும் இருக்கின்றார்கள். ஒரே இடத்தில் மட்டும் கிடையாது. ஆகையினால் ஒரு நல்ல குருவை நாடி முதலில் பசுமடி, காமதேனு பசுமடி காம்பு சங்கு என்று கேளுங்கள், ஐவிரல் சங்கு என்று கேளுங்கள், பஞ்சபூத பிராணாயாம சங்கு என்று கேளுங்கள். இப்படி சங்குகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் உண்மை எது, நகல் எது, அதான் ஒரிஜினல், டூப்ளிகேட், அதை பார்த்து வாங்குங்கள். சங்கு ஊத பழகி கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை ஊதிவிட்டும் நீங்கள் நீரில் அலம்பி விடுங்கள். இப்படி சங்கை நீங்கள் தரிசனம் செய்யும் போது பொங்காத செல்வம் பொங்கி வரும். மங்கி இருக்கின்ற வாழ்க்கை அந்த நிலை ஓடி பொங்கி வருகின்ற வாழ்க்கை வந்துவிடும். சங்கநாதம் ஒலிக்கட்டும், எங்கும் ஒலிக்கட்டும். அதே போடுவோம் பாரதியார் பாரு, சங்கே முழங்கு எங்கும் சங்கே முழங்கு என்று பாடினார். இப்படி சங்கநாதம், சங்கு ஒலி கேட்கின்ற இடத்திலே அந்த தெருவிலே துஷ்ட தேவதைகள், பேய் பிசாசுகள் எல்லாம் பறந்து ஓடும். அப்பொழுது உங்கள் வீட்டில் என்ன வரும்? நல்ல தெய்வங்கள் வந்துவிடும், நல்ல சகுனங்கள் வந்துவிடும், நல்லவை மட்டும் நடக்கும். சங்கை பற்றி விரிவாக விளக்கமாக பார்ப்போம். நான் விளக்கமாக சொன்னால் சில பேர் கேட்கிறார்கள், நன்றி அகஸ்திய விஜயம் என்று எங்களுக்கு போடுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய காணிக்கை உடைய பணம் கண்டிப்பாக வேண்டாம். நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று மனதில் ஆசை இருந்தால், நமது வாத்தியார் திருக்கரங்களால் ஆரம்பிக்கப்பட்ட கோசாலையானது திரு அண்ணாமலையில் 120 பசுக்களுக்கு மேல் அந்த ஜீவராசிகள் இருக்கிறது. ஒரு பசுக்கு நீங்கள் தத்து எடுத்து செய்தால் போரும். உங்கள் தலைமுறையை, ஏன் 7 தலைமுறையை நீங்கள் கடையேற்றி விடலாம். அந்த பசுக்கு உணவு கொடுங்க. எங்களுக்கு நீங்கள் ஒரு 1000, 10,000, 1,00,000, 1 கோடி கொடுத்து எங்களை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியதே கிடையாது. எங்களுக்கு அது அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் நாங்கள் வாசலில் போர்டு போட்டு வைத்துக்கிட்டு தினமும் டோக்கன் கொடுக்கலாம், தேவையில்லை. நீங்களும் இதில் வல்லவர்களாக ஆக முடியும். ஏதோ அறையும் குறையுமாக தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு விட்டேன் ஜோதிடம் என்று சொல்லக்கூடாது. குரு இல்லாத வித்தை ஒரு இல்லை. குரு தொட்டு காட்டினாரா? எங்களுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு முதலிலே நமது வாத்தியார் கோ பூஜையை தொட்டு எடுத்து காட்டினார், பல பூஜைகளை தொட்டு காட்டினார். அப்படி நாங்கள் பயிற்சி பெற்ற என்னை விட மூத்த பெரும் அடியார்கள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள், எதுவும் தெரியாது போல். வருகிற 12ஆம் தேதி ஆனி மாதம் வருகின்ற ரோகிணி நட்சத்திரம் சிறப்பான அன்னதானம் திருப்பூரில் நடைபெற இருப்பதால் சரீர சேவைக்கு ஓடி வாருங்கள். அதில் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருகிறது. அதில் கிடைக்கின்ற ஏன் குருவுடைய தரிசனமும் கிடைக்கலாமே, வாருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.